ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தின் பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாத காலகட்டத்தில் பல நாள் பிரச்சனைகள் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக ஏங்கி காத்திருந்த ஒரு செயல்கள் இந்த மாத காலகட்டத்தில் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாக போகுது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுதுன்றதை சொல்லிட்டு இந்த மாதத்துக்கான பலன்களுக்கு நம்ம போவோம். இந்த மாத காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த 4ஆம் இடமானது வீடு மனை வாசல் வண்டி வாகன சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. ஆனால் இந்த 4ஆம் இடத்துல கடந்த மாத காலகட்டத்திலையும் இருந்தார் அப்படின்றதான் உண்மை. இந்த கேதுவுடன் தொடர்பு பெற்றது அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாதுங்க. இப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கேதுவின் பிடியிலிருந்து உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் பிடியிலிருந்து விலகக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன், பல நாள் பிரச்சனைகள் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் உதயமாக போகுது. மன சந்தோஷங்கள் பெருக போறீங்க. வெகு நாட்களாக காத்திருந்த ஒரு செயல்கள் கண்முன்னே திடீர்னு நடைபெற போகுது அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ராசிநாதனோடையோ லக்ன அதிபதியோடைய கேது தொடர்பு பெறுறது மிகப்பெரிய பிரச்சனைக்கு உரிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த ஒரு 2 மாத காலகட்டங்கள் கேதுவின் பிடியில் உங்களுடைய ராசிநாதன் மாட்டிட்டு இருந்த ஒரே ஒரு காரணத்தினால தெளிவான சிந்தை இல்லாமல் தடுமாறுறது. முக்கியமாக உங்கள் ராசிநாதனையே கேது முடக்கப்பட்டால் மனநிலைமை இன்றைக்கு ஒரு செயல்கள் சிந்திக்கும், நாளைக்கு ஒரு செயல்கள் சிந்திப்பீங்க. தெளிவான சிந்தை இல்லாமல் தடுமாறுறது, பணத்தட்டுப்பாடு. சுக்கிரன் என்பது அன்றாட தேவையை குறிக்கக்கூடிய இடங்க பணம். அப்போ பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். பணம் பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுகளையும், கொடுத்த பணங்கள் வாங்க முடியாமலும் வாங்கிய பணங்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல்களும், ஒரு சில நபர்களுக்கு திருமணம் கைகூடி திடீர்னு நின்று போன ஒரு அமைப்புகளும், திடீர்னு பேசி முடிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தடைபட்டிருந்த ஒரு காரியங்கள்லாம் கடந்த கால அமைப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் திடீர்னு ஒரு சில மிராக்கிளாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு நற்செய்திகள் வரப்போகுதுங்க. அதுவும் உங்கள் ராசிநாதனான கேது சுக்கிர பகவான் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் வெகு நாட்களாக திருமணம் நிச்சயிக்கப்படாமலும் திருமண அமைப்புகள் பெறாமலும் இருந்த நபர்களுக்கு திடீர்னு ஒரு வரனை பார்த்து நிச்சயிக்கப்பட்டு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள், குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய அமைப்புகள், வருமான குறைபாடுகள் ஏற்பட்டு எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை சார், எனக்கு நல்ல அறிவுகள் திறமைகள் புத்திகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு, ஆனால் எனக்கு வருமானங்களே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர் வருமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டங்கள், உங்களோட அறிவுக்கும் திறமைக்கும் புத்திக்கும் தகுந்த மாதிரியான நல்ல வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. இதை பயன்படுத்தி உங்களோட தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகளை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே வேளையில் பணம் யாருக்கிட்டே கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் திடீர்னு அப்போ வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய காலகட்டங்களும், வெகு நாட்களாக கட்டி முடிக்கப்படாமல் வீடு மனை வாசல்களை இந்த மாத காலங்களில் கட்டி முடிக்கப்பட்டு அடுத்த மாதத்திலே கிரக பிரவேசம் வைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உருவாகலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் முக்கியமாக கேதுவின் பிடியிலிருந்து இருக்கிறதுனால தெளிவான மனநிலைமையை உருவாக போகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில செயல்கள் செய்யணுன்னாக்கா அடுத்தவர்களுக்கு கேட்டு செய்து அதுலேயும் தோர்ந்து போன காலகட்டங்கள் போய் இனிமேல் யார் சொல்லியும் கேட்க வேண்டிய அவசியங்களே, தனக்கே தெளிவான சிந்தை உருவாயிடுச்சுன்ற மாதிரி உங்களுக்கு தெளிவான சிந்தை உருவாகி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அது உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி, இந்த 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த 5ஆம் இடத்துல இந்த மாத காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுன யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அதில் புதன் பகவான் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்றிருக்கனால உங்களுடைய குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதனால் வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோடு போய் தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா தெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உதயமாகுதுங்க.
அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கீங்க, குழந்தையே தரிக்கலன்னா இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை தரிக்க போகுது. உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்பு விஷயத்தில் மாற்றங்கள், தெளிவான புத்தி இல்லாமல் தடுமாறுறாங்க, படித்தா ஞாபகம் மறதி ஏற்பட போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு தெளிவான சிந்தைகளும் தெளிவான புத்திகளும் கிடைக்கும். உங்களோட பிள்ளைகள் யாருக்காவது இந்த நேரத்தில் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் சார், எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு உத்தியோகம் வாய்ப்புகள் தேடி வரதுக்கான காலகட்டங்கள் உதயமாக போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியான சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். அப்போ 9ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றார் அப்படின்னாக்கா பாக்கியங்கள் இந்த நேர காலகட்டத்தில் சுப செலவுகளுக்காக விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அப்போ இதுக்கு முன்பாக கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பண வருவாயிலே இல்லையே, எதை வச்சு நாம் என்ன செலவு செய்ய போகிறோன்ற மாதிரி தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு பண வருவாய் பல வழியிலிருந்து இந்த மாத காலகட்டத்தில் உதயமாக போகுது. அதை பயன்படுத்தி வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, திருமணம் பண்ணுறது, காது குத்துறது, மொட்டடிக்கிறது, 4 பேர்த்துக்கு விருந்து படைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதனால் இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் செவ்வனே பயன்படுத்திங்கனாக்கா எதிர்கால அமைப்புகளை மிக துல்லியமாக உங்களுக்கு கணிச்சு செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் உதயமாகறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் விட்டு விலகி ஓடிடுவாங்க. எதிரி தொல்லைகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்றுங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விழுகின்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்ப பொறுப்புகளை நீங்கள் சுமக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் ஏற்படலாம். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர்களான நபர்கள் குழந்தை பேர்களும், நான் சொன்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களை கண்முன்னே தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம். உயர்ந்த பதவிகள் நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் உருவாகும். அடுத்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட உடலில் தேக ஆரோக்கியம் சிறந்து விலகும். நீண்ட ஆயுளுடைய ஒரு அமைப்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் மூலியமாக லாபங்களும் தொழில் அபிவிருத்திகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தை சரியாக செவனே பயன்படுத்திங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. இந்த மாத காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு மன திருப்தியும் மன சந்தோஷத்தையும் வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியுது. இதை சரியாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு 23 தேதிக்குள்ளார நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம், கிட்டத்தட்ட பெருமாளுக்கு உகந்த மாதம். சனிக்கிழமை விரதம் பிடிங்க ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு சுக்கிரனே ஒரு பெருமாள் சார்ந்த கிரகம் தான். அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு சிங்கப்பெருமாள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வான்னு சொல்றோம். அப்போ உங்க ராசிக்கு இன்னைக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்க போகுது. சனிக்கிழமை கண்டா விரதம் பிடிங்க, இது உங்களுக்கு நல்ல கண்டிப்பா ஒரு வாய்ப்பு. அதே சமயத்துல விரதம் பிடிச்சி நீங்க ப்ராப்பரா இதை நீங்க செய்யும் போது இந்த மாசத்துல உங்களுடைய மனசுல என்ன கேள்விகள் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பு இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரிங்களா? சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறதும் உங்களுக்கு இந்த மாசம் சாதகம் தான். அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இறந்தவங்களுக்கு அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு குடும்பத்திலுமே யாரோ ஒருத்தர் இறந்தவங்க ஆத்மா சாந்தியங்கள ஒரு குறைபாடு இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு அமாவாசை தான் இந்த புரட்டாசி அமாவாசை. அதாவது குறிப்பா மாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாகாளி அமாவாசைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இறந்தவங்களுடைய போட்டோ வச்சு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நீங்க விரதம் முடிங்க. நிச்சயமா அந்த இறந்தவங்களே உங்க வீட்டுக்கு வருவாங்க. அதே அந்த இறந்தவங்களே உங்களுக்கு பிள்ளைங்களா பிறப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் இருக்கு. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இது 3மே முக்கியமான அமாவாசை. அப்ப இந்த மாசம் உங்களுக்கு பெருமாள் கும்பிட்றதுக்கும் உங்க ராசிக்கு நல்லது. அதே மாதிரி இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த மாசம் நல்லது.
அது போக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, இன்னைக்கு ஆயுத பூஜை வர்றதுனால உங்களுடைய வீடு வாசல், உங்களுடைய அதாவது ஒர்க் ஷாப், உங்களுடைய அதாவது கடை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு ஆபரணங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி நீங்க தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு ஒரு அற்புதமான நாள். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஜயதசமி, உங்க செல்ல குழந்தைகளுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு ஸ்கூல் நம்ம அட்மிஷன் போட்டு இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு வந்து தரம் உயர்த்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இன்னைக்கு அதாவதுன்றத சொல்லும் அப்படின்னா விஜயதசமி ஒரு அற்புதமான நாள். இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு வரதுனால கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதாவது நம்ம வந்து இன்னைக்கு அரகரான்றவங்க வந்து அவதி வைக்க போறதில்ல, இளவுக்கு வரவன் தாலி இருக்க போறதில்ல, சொல்றவங்க வந்து நம்மளை யாரும் காப்பாற்ற போறதில்ல. நாம நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. நம்ம கெட்டு போயிட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க. வீட்டில் என்ன மதிப்பு மரியாதை இருக்குதோ அந்த மதிப்பு மரியாதை தான் நீங்க வெளியில போனா கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க வேலை செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு இப்ப நீங்க வந்துட்டீங்க. சரிங்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் கிடையாது, 23 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி உங்களுக்கு போய் கன்னி ராசியில புத்திரஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்ப உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா 23 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் குழந்தைங்க இல்லைங்க, இதனால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், கோயில சொத்துட்டு இருக்கிறேன், வேண்டுதல் வச்சிருக்கிறேங்க, நான் செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டீங்கன்ற உங்களோட ராசிக்கு அதிபதி அடுத்தது வந்து இந்த மாசத்துல 23ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்ப உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா சூப்பரா இருக்குது. அப்ப இது போக உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வந்து ஒரு பெண் சார்ந்த கிரகம். குறிப்பா ரிஷப ராசியில பிறந்த ஒரு பெண்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், படிப்புல மாற்றம், ஹெல்த்ல முன்னேற்றம், இந்த மாதிரி எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன்னா ஒரு பெண் கிரகம். அப்ப நமக்கு எதை சார்ந்து நம்ம இருக்கிறோமோ, தொழில் சார்ந்து இருக்கிறோமா தொழில் நல்லா இருக்கும், கல்வி சார்ந்து இருக்கிறோமா கல்வி நல்லா இருக்கும். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்றீங்களா, நிச்சயம் இந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அப்ப இதை போக அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்கு சப்போர்ட் பண்ணும், எனக்கு கல்யாணம் ஆகலைங்கன்னா உங்க தாய்க்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பகவானாகப்பட்டவர் இன்னைக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். ஆனா புதன் மட்டும்தான் அதாவது தன் சொந்த வீட்டுல உச்சமடைஞ்சு ஆட்சியை உட்காரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் கன்னி ராசியில் உட்காருவார். வேற எந்த கிரகம் பாருங்க சொந்த வீட்டுல உச்சம் அடையவே மாட்டார். அப்ப அந்த உச்சமடையக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 17 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புத்திர ஸ்தானத்திலே இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். குறிப்பா இந்த 17 தேதிக்குள்ளாரே ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அடுத்தது 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு போறாரு. அப்படி போகக்கூடிய நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் சரியாகிறது, சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழில ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்குது இந்த மாசம். சரிங்களா? சுக்கிரனை உட்கார்ந்ததும் புதன் பகவான் பார்க்கறதும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டான்றது 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5ஆம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறது யாரு? புதன், அதாவது சூரியன். அந்த சூரியன் வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னா இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாசமா கண்டிப்பா அமைஞ்சிருக்குது. அதனால ரொம்ப வருஷமா எனக்கு குழந்தைங்கன்னு சொல்றவங்க கூட இந்த மாசம் கண்டிப்பா புத்திர பாக்கியத்துக்கு கொடுத்துருவார். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தா சூரிய பகவான் புத்திரஸ்தானத்திலே தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு மிகப்பெரியது ஒரு பலம் தான். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தா 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த மாசத்துல பார்த்தா இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு வந்து செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திருமணம் வரன் கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு.
புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கட்டான்றத திருமணம் வரன்னு பாக்குறீங்களா இருந்தா உங்க இண்டிவிஜுவலா உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஏன்னா ஜாதகம் நல்லா இருந்தா அமையலாம தவிர பொது பலன்ல புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானமும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான் 2லயே இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு குரு பார்வை 2ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு, ஏன்னா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. குரு 2ல இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு சிலருக்கு இந்த இடம் மாற்றம், மண் மாற்றம், 2வது இந்த மனை மாற்றம், இது போக நம்ம கொடுத்த வாக்கு இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது வாக்கு ஸ்தானமும் கூட. நம்ம கொடுத்த வாக்கு கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு காப்பாத்திருவீங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒரு நான் கொடுத்தங்க, நான் ஒரு வாக்கு கொடுத்தேன், ஆனா என்னால் காப்பாற்ற முடியல, கொடுக்குறேன்னு சொன்னேன் கொடுக்க முடியல, கட்டுறேன்னு நான் கட்ட முடியல, ஏதோ ஒரு வகையில் தள்ளி போச்சுன்றீங்களா, கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வந்து பார்த்தா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து சனி உங்க ராசி 3ஆம் இடமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி சனி பார்வை உங்களுக்கு இருந்து இப்ப சனி வக்கரத்துல போயிருக்கிறதுனால நவம்பர் 28 வரைக்கும் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் உங்க ராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்ப வக்கரத்துல இருக்கிறதுனால இயல்புக்கு மாறாக கொஞ்சம் வேலை செய்வாரு. அதனால நமக்கு வந்து நம்ம சக்திக்கு மீறி ஒரு விஷயம் பண்ணலாம் நினைக்கிற மாதிரி இருந்தா தயவு செய்து இந்த மாசம் வேண்டாம். சரிங்களா? எதனால சொல்ற அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் நவம்பர் 28 வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சோதனைகள் கொடுத்துதான் நம்ம கண்டிப்பா பார்ப்பாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால எப்படி பார்த்தாலும் முழுக்க முழுக்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் 2 விஷயம் தெளிவா சொல்லலாம். ஒண்ணு, புத்திர பாக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்குது. 98% புத்திர பாக்கியத்துக்கு இந்த மாசம் நல்லா இருக்குது. 2வது, வாழ்வாதாரத்துல வளர்ச்சிகள் சில மாற்றங்களை இந்த மாசத்துல நீங்க ரிஷபராசிக்காரங்க பார்க்கலாம். இது என்னன்றதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்றேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது. மூதையாருக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்ப அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னு புரியாது. இதெல்லாம் தெரியாம எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகுதான் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில பண்ணல, வைகாசில பண்ணல, ஆணியில பண்ணல, ஆடியில பண்ணல, ஆவணியில பண்ணல, இதுலயாவது பண்ணணுமே, இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயத்தை நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையா இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்க குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கு ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதுல முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி,
இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. அடுத்து நம்ம காண இருப்பது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல பழக்கம் உண்டு. சாதிக்கணும், எது இடையில எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எது வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆனால் நம்மளுடைய உணர்வுகள் என்ன, அந்த சாதிக்கணும்னு என்ன அர்த்தம்? கர்மமே கண்ணாயின்னு இருக்கணும். கர்மமே கண்ணாய் இருக்கணும். செய்யும் தொழிலில் தெய்வமாக இருக்கணும். செய்யும் தொழில் தான் தெய்வமாக இருக்கணும். அதை நீங்கள் மாற்றுக்கிறதே வேண்டாம். அந்த மாதிரி ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு இதுவரையும் உங்கள் வீட்டில் இருந்த குரு 2க்கு போயிட்டார். 2க்குரியவர் யாரு? புதன். அவரை உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ உங்களுக்கு 2க்கு 5க்குரிய புதன் உச்சம் பெற்றிருக்காரு. நல்லா பரவாயில்ல. அதே சமயத்துல உங்க ராசிநாதன் இருக்கிற இடம் மிக கவனம். ஏன்? யாரோடு சேர்ந்திருக்கிறான்? ஒரு ஞானியோடு சேர்ந்திருக்கார். ரிஷபராசிக்கு ஒரு ஞானியோடு சேர்ந்திருக்காரு. சுக்கிரனோட ராகு சேர்ந்திருந்தா எத்தனை கல்யாணம்னாலும் நடக்கலாம். ஆனா சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்காரு. அப்ப கல்யாணமே பிரேக். நடக்கலன்னு நான் சொல்ற கடவுள் கிடையாது. அதே சமயத்துல சுக்கிரனு கேது சேரும்போது கல்யாணத்தை தடுப்பா. ஏன்னா சுக்கிரன் போகத்துக்கு உரியவர், மோகத்துக்குரியவர், உறவுக்கு உரியவர். கேது ஞானத்துக்கு உரியவர், அறிவுக்கு உரியவர், திருஷ்டிக்கு உரியவர், தவத்துக்கு உரியவர், தவநிலையும் யோக நிலைக்கும் உரியவர். அவரோட போய் மோக நிலையை நம்ம எப்படி கொண்டாடுறது? அதனாலதான் 4ஆம் இடம் சுக்கிரன் கேது இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து ராசிக்கு 6ல செவ்வாய். இப்பதான் உங்க பகை கிரகம், உங்க பகை வீடு புதன்ல இருந்து கன்னியில இருந்து இப்ப செவ்வாய்க்கு வர்றாரு. அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். 8/10 இருந்து 8/10/2025 இருந்து 18/10 வரையும் கிட்டத்தட்ட குரு அதிசாரம். அப்ப குரு அதிசாரம் இருக்கும்போது இப்போ உங்க ராசிக்கு 2ல் உள்ள குரு 3 போயிடுவாரு, உச்சத்துக்கு போயிடுவாரு. அப்படி உச்சத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2ல் இருக்கும்போது நான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடியா. அடுத்த 3ல் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். முயற்சிகளை மட்டும் பண்ணிட்டு இருக்கணும். அது முடிச்சு கொடுக்குறது இறைவன். அதுக்காக முயற்சியை விட வேண்டாம் தயவு செய்து. அப்படிப்பட்ட நிலை கண்டிப்பா ரிஷபராசிக்கு, முதல்ல மேசராசிக்கு, ரிஷபராசிக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும். இப்ப தொழிலுக்கு வந்துட்டோமா? கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், பேக்கரி, ஜவுளி, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, கலைகள், கட்டிடக்கலைகள். கலைன்னா கட்டிடக்கலை போயிடாதீங்க, ஆடல் கலை. ஆடல் வல்லானுக்கு உள்ள கலைகள், நாடகம், நாட்டியம், பாட்டு, மிமிக்ரி, சிங்கர், சின்னத்திரை, பெரிய திரை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இசை சம்பந்தப்பட்டது, மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது முழுக்க ரிஷபராசி. மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது முழுக்க ரிஷபராசி தான். அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே தயவு செய்து ரிஷபராசி நேயர்கள் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உங்க ராசிக்கு சனி 11ல் இருக்காரு, வக்ரம் பெற்றிருக்காரு. 10ல் ராகு. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க. 10ல் ராகு பாவியாவது இருக்கணும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதனால ராகு நல்லாவே இருக்காரு. அப்ப ராகுக்கு வேண்டிய பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக ரிஷபராசிக்கு ராகு நட்பு கிரகம். லக்கணம் மட்டும் என்னன்னு பார்த்துக்குங்க. லக்கணத்தை பார்த்துக்கிட்டு ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்ன நஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய திசா புத்தி, தயவு செய்து உங்க திசா புத்தி, உங்களுடைய நாணயம், உங்களுடைய அம்சம், உங்களுடைய அம்ச கட்டம், ராசி கட்டம், அதுல எப்படி 2ஆம் இடம், 7ஆம் இடம், குழந்தை பாக்கியம் 5ஆம் இடம், இதெல்லாம் எப்படி எந்த பாவகத்தில் இருக்குது, இந்த ஆய்வு இருக்கணும். இந்த ஆய்வெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஜெயிச்சு வர முடியும்.
இந்த ஆய்வு இருந்தால் தான் நம்ம ஜெயிச்சு வர முடியும். அதனால தான் ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆய்வு உண்டு. ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும் என்பதில் ஏற்கனவே சனி பயிற்சி வந்து ரிஷபத்துக்கு எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, ரிஷபத்துக்கு நல்லா இருக்கணும். அடியன் மட்டும் சிம்ம லக்கணம் கடக லக்கணத்தை தவிர்த்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ரிஷபராசினியர்களுக்கு எந்த தசாபத்தி நடக்குதோ அதில் சிம்ம லக்கணம் கடக லக்கணம் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்கனவே புரட்டாசி மாதம் வருது. அப்போ புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகையில் முக்கியமான பண்டிகையும் வருது. அம்பாள் வழிபாடு நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி அம்பாள் வழிபாடு, தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு, தேவி வழிபாடு, தேவி மகாத்மியம், லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள், இந்த மாதிரி அம்பாளுடைய ஏற்கனவே அது சுக்கிரனுடைய வீடு. அதாவது டைரக்டாக காசு கிடைக்கிற இடம். வேலை பார்த்து கூலி இல்லை, பார்க்கும்போதே இந்த காசுக்குள்ளே வேலைக்கு போனால் இப்போ தங்கம் வாங்க முடியல, தங்கத்துக்குள்ளே வேலைக்கு போயிடும்ல. தங்க சுரங்கத்துக்கு வேலைக்கு போகிறோம்ல, தங்க சுரங்க போனால் நமக்கு தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த ரிலேட்டட் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த ஒரு பெனிஃபிட்டு, ஒரு கிளாரிஃபிகேஷன், அந்த அதாவது எப்படி சொல்றது, அந்த லிங்க் கரெக்ட், அந்த லிங்க் கிடைக்குது உங்களுக்கு. அந்த லட்சுமி பெரிய ஸ்தானத்தில் இருக்காங்க. உங்க வீட்டுக்கு ராசிநாதன் சுக்கிரன் அதிபதி லட்சுமி. அப்ப லட்சுமி இருக்கும்போது அங்க யார் வரணும்? பொன் பொருள், இயம்பித்தால் வரக்கூடாது. பொன் பொருள், தனம் தானியம், சந்தனம் மங்களம், இப்படிதான் வரணும். அப்படி வந்தா நிச்சயமாக இந்த மாசத்தை அப்படியே நீங்க ஓட்டுட்டு போகலாம்.